கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையில் விட்டமின் ஏ, கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இது வந்து செரிமானம், மலச்சிக்கலுக்கு உதவுகிறது. அதுக்கப்புறமா நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட சருமத்தையும் இது பொலிவாக வச்சுக்குது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி சமைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் குக்கரில் வேக வச்சுக்கலாம், இல்லை தனியாகவும் வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு அதில் காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு காய்ந்த மிளகாய் தான் கிள்ளி போட்டிருக்கேன். அதுவும் தாளித்து முடிச்சுட்டு நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக கீரையை கட் பண்ணும்போது தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த கீரையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரையும் நீங்கள் வதக்கிக்கோங்க. வதக்குனா நமக்கு நல்லா கீரை சுண்டிடும். நெக்ஸ்ட்டு வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும் வெந்து. இது வந்து நம்ம தனியாக செஞ்சோம்னா குழந்தைங்கள் வந்து அதில் இருக்கிறத சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதில் ஒன்றா வேக வைக்கிறதுனால அவங்களுக்கு இதில் பூண்டு வெங்காயம் இருக்கிறதே தெரியாது, தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் பூண்டு பிடிக்காதவங்க கூட இதில் இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இதை நம்ம நல்லா சேர்த்து கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு அந்த பருப்பு கிண்ணிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் குக் பண்ணாவே நம்மளோட கீரை ரெடி ஆகிடும். கீரையை எப்பவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. வாரத்திற்கு 2 முறை, முடிஞ்ச வரை ஒரு நாளாச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. 15லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம கீரை ரெடி ஆகிடும். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாவே தெரியும். வெந்துருச்சுன்னா நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.